இவன் இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகளின் எழுச்சியின் பெருவடிவம். தான் வீழ்ந்தாலும் சரி, தன் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற ஒப்பற்ற பெரும் புரட்சியாளர் பிரபாகரனின் வழிவந்த பேராண்மை. அன்னை தமிழீழத்தில் நமதருமை சொந்தங்கள் சிங்கள இராணுவ வெறியர்களால் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட போது அதை தடுக்க முடியவில்லையே என்று தவித்தவன். நாள்தோறும் நம் மக்கள் செத்து விழுகிற செய்தி செவிகளை வந்து சேர்ந்த போதும் அதை பற்றிய சிந்தனை சிறிதுமில்லாமல் திரையரங்குகளிலும் மதுக்கடைகளிலும் கூடியிருந்த இளைஞர் கூட்டத்தை பார்த்து கொதித்தவன். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தலையிட்டு போரை நிறுத்தி நம் மக்களை காத்துவிட மாட்டார்களா என்று எதிர்பார்த்து ஏமாந்த எளிய தமிழ் மகன். என்ன செய்யலாம் இதற்கு? தன் உயிரை கொடுத்தேனும் உணர்வு சூடேற்றி இவர்களை ஒன்று திரட்டி போராடி போரை நிறுத்திவிட முடியாதா என்று எதிர்பார்த்த இந்த இளைஞன் தன் உயிருக்கு தீயிட்டு பெருநெருப்பை பற்ற வைத்தான். உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழன் உள்ளத்திலும் அந்த கொதிநிலை உருவானது. என் உயிரையே ஆயுதமாக ஏந்தி போராடுங்கள் என்று அறிவுறுத்தினான். அறிவாயுதம் ஏந்தி அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலையை வென்றெடுங்கள் என்று போதித்த இளம் புரட்சியாளன். அவனுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. எந்த உயர்ந்த நோக்கத்திற்காக தன் இன்னுயிரை ஈகம் செய்தானோ அதை மறக்காமல் மான தமிழ் பிள்ளைகள் நம் சிந்தனையில் கொண்டு செயலாற்ற வேண்டும். அவன் நினைவை சுமந்து அவன் கனவை நோக்கி பயணிக்கும் நாம் நம் புரட்சிகரமான வீர வணக்கத்தை அந்த வீர தமிழ் மகன் முத்துக்குமாருக்கு செலுத்துவோம். நாம் தமிழர்.